தவளை தன் வாயாலே கெடும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தான். பிகாஸ் மெய்யழகன் படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இது தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதோட ப்ரொமோஷனுக்காக ஹைதராபாத் போகும்போது அவர்கிட்ட ஒரு தொகுப்பாளர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு கார்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லட்டு பற்றி இங்கே பேச வேணாம், அது சென்சிட்டிவான விஷயம், அதை தவிர்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சினிமா நிகழ்ச்சியில் இப்படி தான் லட்டுவை கிண்டல் அடிப்பீங்களா, லட்டு என்ன சென்சிட்டிவான விஷயமா, எப்போதுமே அப்படி பேசாதீங்க, நடிகராக நான் கார்த்தியை மதிக்கிறேன், ஆனால் சனாதனம் அப்படின்னு வரும்போது யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த நிலையில் கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ் தளத்தில் கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் உங்கள் மீது மதிப்பு வைத்துள்ளேன், நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது, அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன், நானும் கடவுள் வெங்கடேஸ்வரனின் பக்தனே, நமது பண்பாட்டின் மீது எப்போதும் பிடிப்புடனே இருக்கிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கார்த்தி அப்படி பேசினது தப்பா இல்லை பவன் கல்யாண் புரிஞ்சுக்கிட்டது தப்பா? இதை மாதிரி சினி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.